இருக்கிறேன். தேவனாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த நாளில 5வது வார்த்தை கொடுத்த சபையின் போதகருக்காக ஆண்டவரே அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது வார்த்தையை தேவனிடத்துல சமூகத்துல சபையை தாழ்த்தி நம்ம விட்டு கொடுத்தோம். அன்றைய பிதா குமரன் பரிசுத்த ஆவியான ஒரு நாமத்தினால உங்களுடைய வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையாக எங்களுக்கு வாயில அறிவி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறத்தில கேட்டு அதுபடி நடக்கவும் தேவன் சபைக்கு ஆவியானவர் இருக்கிற காரணவன் கேட்க கடவான் என்று எழுதியிருக்கிறபடியா ஆண்டவர் அவருடைய காதிலை கேட்டு அதோட இருதயத்துல உணர்ந்து வாழத்தக்க கிருபை தருவீராக என்று சொல்லிட்டு இந்த வார்த்தையால் இயேசு நாமத்தில் கேட்கிறோம். நம்ம நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சிலையில ஒவ்வொரு நிமிஷமும் பாடுபட்ட ஒவ்வொரு பாடுகளையும் ஆரம்பம் முதல் முக்கிய வரைக்கும் அந்த ஒரு 6 மணி 3 மணி நேரங்களிலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இந்த வார்த்தையை தூங்கிக் கொண்டு பேசுறவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வார்த்தை கொடுத்திருக்கிறவர். ஆண்டவர் இந்த சரீர பிரகாரமாக ஆறு மணி நேரமும் சிலுவையில தொங்கிக் கொண்டுதான் இருந்தாங்க. 6 மணி நேரம் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அது ஆகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். யோவான் 19:28-30 படி வாசிப்பேன். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் பலர் காளானை காடியில் தோய்த்து ஈசோப்பு தண்டையில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் சரீரத்திலே தாகமா இருந்தார். ஏன் தாகமா இருந்தார்? சரீரத்தை நம்ம அவருடைய பாடுகளை ஒவ்வொன்றும் சுமந்து அவருடைய சரீரத்துக்கு நாம கூட காட்டுல வெயில போறது வேலை செய்யறோம். நம்ம எப்பொழுதும் தண்ணி வந்து பக்கத்தாலே வைத்துட்டு நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு சரீரம் ரொம்ப தாகமா இருந்ததுனால அவருடைய சரீரத்துல இருந்த ரத்தங்கள் எல்லாம் அப்படியே நம்ம கருப்பு ஆடையில போட்டு அதை பிழிஞ்சு எடுக்கிறது போல அந்த சிலைகளை தொங்கிக் கொண்டு இருக்கும்போது தாகமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய சரீரத்துல இருந்த எல்லா ரத்தமும் வெளியேறி எல்லாம் அந்த கரும்பு எப்படி பிழிஞ்சு எடுக்கிறோமோ அது ஒரு சொட்டு கூட இல்லாம அந்த சரீரத்துல அந்த ரத்தம் எல்லாம் நமக்காக அந்த ரத்தத்தை சொட்டு சொட்டா எல்லாம் பிரித்து சொன்ன மாதிரி 4 லிட்டர் ரத்தம் நம்மளுடைய சரீரத்துல 4-5 லிட்டர் ரத்தத்தையும் சரீரத்துல இருந்து வெளியேறி அவருடைய சிலுவையில நம்மளுடைய பாடுகளுக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் பாடுபட்டாருன்னா அவருடைய சரீரத்துக்கு தாகமா இருந்தது. ஏன் சரீரத்துக்கு தாகமா இருந்தது? அவருடைய மக்கள் எல்லாம் பார்த்து உலகத்துல இருக்கிற நம்மளுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காகவே அவர் தாகமா இருந்தாரு. தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன போது அவருடைய சரீரத்துக்கு தாகமா இருந்தது. ஆவிக்குரிய ஆண்டவர் சரீரத்துக்கு அவர் தாகமா இருந்தாரு. ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஏன் தாகமா இருந்தாரு? அவருடைய நம்மளுடைய பாவங்களுக்காகவே நம்மளுடைய சரீரத்தை நம்மளுடைய மனிதனுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காகவே அவர் தாகமா இருந்தார். யோவான் 4:13-14 வாசிப்போம். அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அப்படியே 34 அதே வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்த அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவரு என்ன பண்ணனாரு? அவர் ஒவ்வொரு வார்த்தையாலும் பிதாவை என்ன சொன்னாரோ, பிதா இந்த பூமியில
அவர் என்னெல்லாம் தம்முடைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட அவருக்கு வேலையை இருந்ததோ அந்த வேலையெல்லாம் பிதாவின் இடத்துல என்ன பண்ணினாரு, பிதா 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 பிதாவேனே அவர் சொல்லி அவர் பிதாவையே பின்பற்றினார். மனுஷனை பின்பற்றினார், பிதாவனா பின்பற்றி அவர் பிதா என்ன சொன்னாரோ அதை அவர் இந்த 30 ஆண்டு 33 ஆண்டு அவர் முடிக்க வரைக்கும் அவர் பிதாவுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிச்சதுனாலதான் அவர் இந்த சிலுவைக்கு போன அந்த தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தாகமா இருந்தார். அதே சங்கீதம் 22:15 வாசிப்போம். கோட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்துளிலே போடுது. அவருடைய நாவு என்ன பண்ணுச்சு, மரணத்துல ஒட்டி. அவன் சரீரத்தை ஒரு சொட்டு ரத்தமும் கிடையாது. அவர் ரத்தம் இல்லாதனால அவருக்கு தாகமா இருந்தது. அப்ப ஏன் தாகமா இருந்தது, அவர் 40 நாள் அவர் மலைக்கு போய் ஆவியானவரனால பாடுபட்டு அந்த இரவு ராபோஜனத்தினால அந்த ராபோஜனத்தை மட்டும்தான் தண்ணி குடிச்சாரோ, அந்த ராபோஜனத்தை அவர் திராட்சை ரசத்தை குடிச்சிருப்பார். அந்த ராபோஜனத்தை குடிச்சது மட்டும்தான் தண்ணி. அவர் அந்த சிலுவைக்கு போன அந்த 6 மணி 9 மணி நேரமும் 6 மணிலிருந்து 9 மணி நேரமும் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் சரீரத்துல ஒரு சொட்டு தண்ணீர் நாவுகள் வறண்டு போனதுனாலதான் அவர் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அது யோவான் 6:35 படிக்க வாசிக்கிறது. அதே யோவான் அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். 44:45 அதே 44:45 என்னை அனுப்பின பிதா ஒருவரை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அவர் எவ்வளவு பாடுபட்டது, கடைசி நாளையில நம்மளுடைய பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்குதான் அவர் தேவன் இவ்வளவா நம்மளுடைய சிலுவையில நமக்காக ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி அவர் முடித்தார். பிதா என்ன சொன்னாரோ அந்த பிதாவுடைய அவருடைய சரீரத்துக்கு அவருக்கு தாகமா தான் இருந்துச்சு. சரீர தாகமாக இருந்துச்சு, ஆவிக்குரிய தாகமா இருந்துச்சு. ஆவிக்குரிய தாகம்னா மனிதனுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருக்கு தாகம் எடுத்தது. அந்த தாகத்துக்காக ஆண்டவர் அதே வார்த்தை சங்கீதம் 42:1-2 படிப்போம். கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவனின் ஜீவனுள்ள தேவனிலே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இந்த வார்த்தை நமக்கு இந்த இடத்துல நின்று நம்ம பலிபீடத்துல நம்ம நின்று இந்த இடத்துக்கு நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அவர் எவ்வளவு கதறுகிறார். மானோடையில் அது தண்ணி கதிர்கிறது போல ஆண்டவர் அப்படியே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பிதாவை நோக்கி கதிர்கிறார். இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி யார் கடவுள்னா அவர் என்னன்னா அந்த கெச்சவன் தோட்டத்துக்கு போகும்போதே அந்த ராபோஜனத்துக்கு புசிப்பதற்கு முன்னமாவே அவர் அந்த கெச்சவ தோட்டத்திலேயே அவருடைய வேள்வியிலிருந்து அந்த ரத்தம் சொட்டு சொட்டாய் விழுந்து அவருக்கு அப்பொழுதே அவருக்கு தாகமாயிருந்தது. மனுஷன் மாமிசக்குரிய தாகம் மக்களுக்காக அவர் தாகமா இருந்தாங்க. நாம என்ன தாகமா இருக்கிறோம், நம்ம சரீரத்தை தாகத்தை மட்டும் நாம திக்க கூடாது. நம்மளுடைய சரீரத்துக்கு நம்மளுடைய இந்த உலகத்தை நாம இந்த சபையில் ஆண்டவருக்காக வாழ்றோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து அவருடைய கிரிகளை நம்ம முடிப்போம். அதே மத்திய 25, 35, 36, 42 அதே அதிகாரத்தில் ஒரே அதிகாரத்தில் படிப்போம். 25 மத்தியும் 25, 35, 36, 42.
தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் விவரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு போதிருக்கிறோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்மை தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உம்மை வஸ்திரத்தை கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உங்களுக்கு வந்தோம் என்றார். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன் என்பார். ஆமென். அங்க என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த இடத்துல நாம என்ன தாகமா, நம்ம ஏன் சரீரத்துக்காக நம்ம கூட பண்ணிக்காக நம்ம போறோம். அந்த இடத்துல நம்ம அவங்களுக்காக போதிக்கிறோம். அந்த போதிக்கிற வார்த்தை நம்ம தாகமா இருந்தாதான் அந்த அவங்களுடைய ஆத்மாவை நம்ம கொண்டு வர முடியும். நமக்கு நம்மளுக்கு சரிதரம் ஏன் தாகம்னா ஆத்மா மேல தாகமா இருக்கணும். ஒரு ஆத்மாவை நம்ம சேகரிக்காம போனா இந்த பூமியில நம்ம வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் போய் நம்ம இங்க பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வச்சோம்னா அது பூச்சியும் அது துருவமெல்லாம் அழிச்சு போகணும். நம்ம ஒரு ஆத்மாவை சேகரிச்சோம்னா நம்ம பரலோகத்துல கொண்டு போய் அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் அந்த பரலோகத்தை நம்மளுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்காரு. அந்த பொக்கிஷத்தை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல போய் கணக்க கேட்பாரு. அப்ப நாம என்ன செய்வோம்? நம்ம இந்த பூமியில வாழ்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்து நம்ம முடிச்சுட்டு போனா நம்ம சொத்தை சேர்த்து வச்சுட்டு போனா பிள்ளைங்க தான் சண்டை போட்டு அதை பிரிச்சு அதை எவ்வளவு கஷ்டப்படுவோம். நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் சேகரிச்சோம்னா பரலோகத்தை நம்மளுக்கு ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால ஒவ்வொருவரும் நம்ம ஒவ்வொரு எந்த ஆத்மாவை பார்த்தாலும் அந்த ஆத்மாவுக்காக தாகமாய் இருந்து அவர்களையே தேவனிடத்தால் நம்ம நடத்தணும். அதே மத்திய 27 அதிகாரம் 34, 48. கசப்பு கலந்த காணியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். அவர் கசப்பு கலந்த காணியை கொடுத்திருக்கிறாருன்னா அவர் கடைசி மட்டும் கொஞ்சம் கூட அவருடைய சரீரத்துல ரத்தமும் இல்லை, தண்ணியும் இல்லை, எல்லாம் வடிஞ்சு வந்துருச்சு. அப்ப அப்ப அந்த இடத்துல கசந்த காடியை கொண்டு போய் அவர் ஈசோப்பு தண்டில மாட்டி கொடுத்தாருன்னா அதோடைய சரீரம் எல்லாம் பிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அப்ப காலத்துல அந்த வெள்ளை போல அந்த அந்த ரசம் என்னன்னா சரீரத்துல அடிக்கப்படும் போது அந்த சரீரத்தை அதை குடிச்சா அதனுடைய வலி அவங்களுக்கு அடங்கும். இப்போ எல்லாரும் சரீர பொழுதுக்கு வேலை செய்யறாங்க. வேலை செஞ்சுட்டு என்ன பண்றாங்க? பொண்ணோட போய் என்ன பண்றாங்க? தண்ணி அடிக்கிறாங்க. அது போல அப்ப அந்த சரீரத்துல அந்த பலவனத்துல தண்ணி அடிக்கும் போது மயக்கத்துல தூங்கிடுவாங்க. அது போலதான் ஆண்டவருக்கு அந்த வெள்ளை போல அந்த பரணி அந்த ரசத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கசப்போட அவர் குடிக்க அது மனதில்லாம இருந்துட்டாரு. அது போல நாமளும் என்ன பண்ணுவோம்? தேவனிடத்துல அதிகமாக நம்ம செபிப்போம். நம்மளுடைய சபையில நம்ம சுவிசேஷத்தை ஊழியத்தை நம்ம எல்லாம் விட்டு போகக்கூடாது. சுவிசேஷ ஊழியத்தை நம்ம பின்தொடர்ந்து வழிநடத்தணும். ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் வாய்ப்பு செய்வோம். யாக்கோப்புல கூட 3:14 வார்த்தை கூட சொல்லியிருக்கேன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். வார்த்தை நீங்க சபையாராகி இந்த இடத்துல பலிபீடத்துல நின்று கொண்டு இந்த இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிற, ஆனாலும் இந்த சபையாராகி நீங்கள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள கசப்பான வைராக்கியமானதையும் தன்னுடைய சரீரத்துல வைக்காதீங்க. அதை வச்சீங்கன்னா இது தேவனுக்கு பிரியமில்லாம காரியம். நம்ம பரலோகம் போய் சென்று போக முடியாது. அவன் பரலோகம் போய் சென்று போகிறதுக்கு இந்த கசப்பான காரியங்களோ நம்மளுக்கு சபையிலையோ
தன்னுடைய குடும்பத்திலேயோ இல்ல மக்கள் இடத்துலயோ அந்நியர் இடத்துலயோ யார் இடத்துலயும் இந்த கசப்பையும் வெறுப்பையும் நம்மளுடைய சரீரத்துல வச்சிருந்தோம்னா நம்ம பரலோகம் போய் எத்தனையோ வருஷம் தேவனை ஆராதிக்கலாம், ஆனா பரலோகம் போய் கடந்து போய் சேர முடியாது. அப்போ ஆண்டவர் அந்த 5 கன்னிகளை போல 10 கன்னிகளை போல 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க, 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள். அவங்க எண்ணெயும் தீப்பெட்டியும் பந்தங்களையும் கொண்டு வந்து அவர் ஆயத்தமாயிருந்தார்கள். 5 கன்னிகள் தீப்பெட்டி இல்லாம பந்தத்தை மட்டும், எண்ணெயும் இல்லாம பந்தத்தை மட்டும் கொண்டு வந்தாங்க. அந்த 5 கன்னிகளை போல நிற்க கூடாது இந்த சபையில். இந்த சபையில் ஆண்டவர் மணவாளன் வரும்பொழுது நம்மளுடைய சபை எடுத்துக்கொள்ளும் போது எல்லா மக்களும் நம்ம பரலோகத்துல காணப்படணும். அப்படின்னா ஆண்டவர் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஏசப்பா நம்மளுடைய சொன்ன மாதிரி 5 லிட்டர் ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரிச்சாரு. நமக்குள்ள பாவம், கசப்பு, வெறுப்பு, கோபம், வைவக்கம் இது எல்லாம் நம்ம வைக்கிறோம்னா நம்ம இதை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனா நம்ம அந்த பூமியில தான் நாம வாழ்க்கை. இதை கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து மிக அருமையான வசனங்களை கொண்டு தெளிவாய் சத்தியத்தை நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். சகோதரிக்கு நன்றி.